ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் vlog வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஷர்வின் இல்லாம நானும் என் ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. மார்னிங்கே கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் கூட இன்னைக்கு கிடையாது, எல்லாம் வெளில தான் தெரிக்க விடுறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே பெரிய விஷயம் தான், அது அந்த மாதிரி நினைச்சோம். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே எனக்கு வந்து சந்தோஷமான விஷயம் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வெளில கிளம்பிட்டோம். போற வழியில பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். ரோட்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கு. முகப்பேர் எண்ட்ல போய்கிட்டு இருக்கோம். நாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ நாங்க ஷேர் பண்றோம். எங்க போறோம், என்ன சாப்பிடுறோம், என்ன மாதிரி என்ஜாய் பண்றோம், சின்னதா கொஞ்சோண்டு விஷயத்துல கூட பக்கத்துல இருந்தாக்கா சந்தோஷம் தான். எப்படி சிம்பிளா ஆனா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் டைம்ன்ற மாதிரி ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணலாம்னு இருக்கோம். டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஷாப்பிங் இருக்குமா தெரியல எனக்கு. பீச் போறோம்னு பிளான் இருக்கு. ஃபுட் வெளில போய் டிஃப்ரெண்டா இது வரைக்கும் ட்ரை பண்ணாத இடத்துல ஃபுட் ட்ரை பண்ணலான்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலான்னு இருக்கும். மால்ல போய் உள்ளே உட்காந்துடாம வெளில வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா ஓகேயா இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எங்க போறோம்னு தெரியல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது முடிய போகுது அப்படின்னுட்டு. ஸ்டே டியூன். என்ன ஜி போலாமா? போலாம் தெரியல. ஆன் த வேல தான் பிளான் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி போயிட்டே இருக்கும்போது என் ஹபி வந்து எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் ஷாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாரு. என்ன வேணும் உனக்குன்னு கேட்டாரு. எனக்கு என்ன வேணும் திடீர்னு கேட்டாக்கெல்லாம் சொல்ல தெரியாது, முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுதான் வாங்க தெரியும். நீ கேக்குறத வாங்கி தர அப்படின்னாரு. எனக்கு வந்து தெரியல. பட் ரொம்ப நாளா நான் வந்து மது சமையலோடைய மதுவோட vlog ஒன்று பார்த்தேன். என்னன்னா சோழிங்கநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா நவரா பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் vlog போட்டிருந்தாங்க. கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி பண்ணி தரதா அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய சாரீஸ் என்ன கொண்டு போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே உடனே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து ஜுவல்லரி மேக் பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரி பீச் தானே போறோம், அப்படியே அங்க போலாமா அப்படின்னு கேட்டாரு. ஷாப்பிங் ஆச்சே வேணான்னு சொல்லுவேனா. சரி ஜி நீங்க வாங்கி தர போறீங்களா அப்படின்னு. சரி உனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கலாவா அப்படின்னாங்க. சரி ஷாப்பிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வயிறு பசிக்குதுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் ஷாப்பிங்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீச் போற மாதிரி பிளான். பீச்ல இருந்து வெயிலா இருந்துச்சுன்னா பீச் இல்லாம வேற பிளான் ஏதாவது இருக்கும். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா நகர் விஆர் மாலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். டுவர்ட்ஸ் கோயம்பேடு போயிட்டு இருக்கோம். கோயம்பேடு சிக்னலை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். எந்த ரூட்டில் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டே ஜாலியாக போனோம். நிறைய பாட்டு கேட்டுட்டு பாட்டு பாடிட்டே போனோம். இன்னைக்கு நம்மளுடைய நாள் இது. நம்ம ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். அவர் டைம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒர்க், பிஸ்னஸ், யூடியூப், வீடு, ஃபேமிலி, அது இதுன்னு அப்படியே ப்ரெஷர் ஆயிருச்சு. ஸோ அதை ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி என்னால் வந்து என்ஜாய் பண்ணணும். எதுவுமே லிமிட் இல்லை அப்படின்ற மாதிரி, லைக் டைம் லிமிட் எந்த லிமிட்டும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்பேடு சைட்லேயே பார்த்துட்டே வந்தோம். கோயம்பேடு சிக்னல் தாண்டினோடனே பஸ் வந்து மறைச்சிட்டே வந்துச்சு. எங்கள் கண்ணில் பட்டது A to B மட்டும்தான் பட்டுச்சு. சரி அது அந்த ஹோட்டலும் போயிட போகுது அப்படின்னு நாங்கள் உள்ள போந்துட்டோம். இதுவே 11 o'clock ஆயிடுச்சு. மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேசரி, மினி மசாலா தோசை, பொங்கல், இட்லி, சாம்பார், ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி, கிரீன் சட்னி, அதாவது புதினா சட்னி, கார சட்னி, மினி மெதுவடை, இதுதான் இருந்துச்சு. அந்த மினி மசாலா தோசை வந்து ரொம்ப நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருந்துச்சு. மசாலா வந்து உள்ள காரமே இல்லாமல் இருந்தது. சின்ன குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். அங்கே அந்த பிளேட்ல வச்ச ஃபுட் எல்லாமே சின்ன குழந்தைக்கே கொடுக்கலாம். அந்த மாதிரி நல்லா டேஸ்டா இருந்தது. நல்லா நெய் வாசனையோட மணக்க இருந்தது. காரமுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு நாங்கள் வந்து மேலே வந்து ட்ரெயின் போயிட்டு இருந்தது. அதை ஷூட் பண்ணலாம்னு நினச்சி நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ள பட்டுன்னு போயிடுச்சு. ஸோ வடபழனி ஈஸ்வரன் கோயிலை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். நேராக சோழிங்கநல்லூர் போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். OMRல சரவணா ஸ்டோர்ஸ் சும்மா அப்படின்னு நான் ஷூட் பண்ணேன். இது OMR தான் நினைக்கிறேன், தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம், எங்கே போகிறோம்னு தெரியாமல். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ரூட் தலை கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரூட்ஸ் பற்றி எனக்கு நிறைய தெரியவே தெரியாது. ஒரு இடத்துல வந்திருக்கோம். இது எந்த பிளேஸ் ஜி? சோழிங்கநல்லூர்ல ஒரு பிளேஸ் இது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைட்ல ஃபுல்லா நிறைய தண்ணி இருக்கு. அந்த தண்ணியாண்ட வந்து நிறைய சதுப்பு நில காடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஃபுல்லா நிறைய பறவைகள் இருக்கு. சரி அங்க DSLR வாங்கியிருக்கோம் இல்லையா புதுசா, கெனான் கேமரா, லாஸ்ட் vlogல போட்டிருப்பேன். ஸோ அதில் ஷூட் பண்ணலாம், பறவைகளை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தியிருக்கோம். குரு இறங்கிட்டாங்க, தெரியும், கையில் கேமராவோட இறங்கிட்டாரு. தலைவர் என்ன செய்ய போறாருன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல்ல ஷூட் பண்றது.
கண்களில் பார்க்கும்போது அவ்வளோ அழகான இடம் அது. பட் அவ்வளோ பறவைகள் தூரத்தில் நிறைய உட்காந்துருக்கு, கண்களால் பார்க்க முடியுது. பட் என் ஃபோனால் அதை ஷூட் பண்ண முடியல. ஸோ டிஎஸ்எல்ஆரில் அவர் ஷூட் பண்ணதை நான் கிளிப்பிங்ஸ் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது என் ஹஸ்பண்ட் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறத காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணுது. நான் இப்போ வந்து அவர் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபோனில் எடுக்கிற கிளாரிட்டிக்கும் கேமராக்கும் கிளாரிட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால தான் எல்லா யூடியூபர்ஸும் வந்து கேமரான்றது ஒரு பெரிய கனவாக நினைக்கிறாங்க. ஸோ வெளியில் வந்து இந்த மாதிரி அவுட்டோரில் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ஷூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின புது கேமராவில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக கிளியராக அந்த ஒரு பறவை கூட எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். அதுதான் டிஎஸ்எல்ஆர் அப்படிங்கிறது. எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். நாங்கள் வந்து பேசிக் லென்ஸ் மட்டும் தான் மாட்டியிருக்கோம், அதுவே இவ்வளோ கிளியராக தெரியுது. இன்னும் அடுத்த லெவல் லென்ஸ்லாம் மாட்டினாக்க இன்னும் தூரத்தில் இருக்கிறதுலாம் கூட கிட்டக்க தெரியும், அவ்வளோ அழகாக தெரியும். இதுவே நான் வந்து உங்களுக்கு குவாலிட்டி குறைச்சி தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அவ்வளோ நல்ல குவாலிட்டியோட இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ்ரா பீச்சில் இருக்கோம். வால்யூம் கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. 1 sec. எஸ். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா நவ்ரா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்ன என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தராங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. இங்கே நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீசஸ் லைக் லாங் செயினாக இருக்கட்டும், இல்லைனா நெக்லஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும்னே தெரியல, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே வந்து ரொம்ப ஈர்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ஏற்கனவே இயரிங்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான இயரிங்ஸ்லாம் பார்த்து சூஸ் பண்ணக்கூடிய ஆள். அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணக்கூடிய ஆள் நான். நிறைய பேருக்கு நம்ம சேனலில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எந்த மாதிரிலாம் பண்ணலாம், நம்மளுடைய ஐடியாஸ் என்னென்னலாம் உள்ளே புகுத்தலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. பீட்ஸில் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இருக்கா, இவ்வளோ குவாலிட்டியில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ், இவ்வளோ கலர்ஃபுல்லான வித்தியாசமான வெரைட்டிஸாக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ஸே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மாதிரி ஷேப்ஸ் இருக்குது. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முத்துலேயே ஒரு 2-3 டைப்ஸ், வேறு கலர்ஸ் இந்த மாதிரி தான் தெரியும். பட் இந்த கிறிஸ்டல் மாதிரியே இந்த ஸ்டோன்ஸ் மாதிரி சில டிஃப்ரெண்ட்டான ஷேப்லலாம் இருக்குது. ரொம்ப குட்டி கூழங்கள் ஏதோ செதுக்கி வச்ச மாதிரிலாம் பீட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு காட்டன் சாரீ சிங்கிள் ஃப்ளீட்டில் ஃப்ளோட்டிங்கில் அப்படி போட்டுட்டு ஒரே ஒரு லாங் செயின் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை லாங் இயரிங் மட்டும் போட்டு நெக் வந்து அப்படியே ஓப்பனாக விட்டுட்டிங்கனாலே அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் ஃப்ளோட்டிங் சாரியில். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இயரிங்ஸ் வாவ் அப்படி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இயரிங்ஸோட ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹20 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 400 rupees வரைக்கும் இவங்ககிட்ட இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நெக் பீசஸ் லைக் நெக்லஸ் மாதிரியும் இருக்குது, செயின் மாதிரியும் இருக்குது. அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹50 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3000-4000 rupees வரைக்கும் கூட நீங்கள் உங்களுடைய எந்த இடத்துக்கு போட்டுட்டு போக போகிறீங்க, என்ன மாதிரி ட்ரெஸ்க்கு போட்டுட்டு போக போகிறீங்க, உங்களுடைய பட்ஜெட் என்ன மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டி ஆஃப் பீட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றதெல்லாம் பொறுத்து, நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து இந்த நெக் பீஸ்க்கு ₹50 கிட்டத்தட்ட 4000 rupees வரைக்கும் வேரி ஆகும். ஸோ உங்களுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ், எந்த அக்கேஷனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட போகிறீங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்குள்ளே அடங்குற மாதிரி நீங்கள் வந்து ஜுவல்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜுவல்லரி மேக்கிங்கான கிட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்ஸ்க்காகனே எக்ஸ்க்ளூசிவாக இங்கே அழகாக ஜுவல்லரி மேக்கர் கிட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெரியவங்க விமன்ஸும் வந்து இது அழகாக ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாலியாக நான் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு உங்களுக்காக ஷாப்பிங் விலாகும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது கொடுப்பீங்களான்ற மாதிரி பேசிட்டு நம்ம சேனலை பற்றி இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பாக ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் உங்களுக்கு, அதில் நான் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே கேட்டுட்டு ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டும் தீம்டு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறோம். அந்த அனுபவத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஆரம்பித்தோம், ஜாலியாக நிறைய பாட்டு கேட்டுகிட்டே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். செம்ம டிராஃபிக்கில் போயிட்டு எங்கே சாப்பிட்டோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்?
அடியார் ஆனந்த பவன்ல மினி டிஃபன் சாப்பிட்டோம். அடுத்து ஜாலியா வந்தோம். ரூட் எந்த பக்கம் ரூட்னே தெரியாம பேசிக்கிட்டே ரூட் மாறி மாறி நல்லா சென்னை சுத்தி காமிச்சாரு என் ஹஸ்பண்ட். நேராக நவரா பீச்சுக்குள்ளே போயிட்டோம். அங்கே போயிட்டு நிறைய கஸ்டமைஸ்ட் ஜுவல்லரி எனக்கு பிடிச்ச கலரில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த நவரா பீச்சுடைய vlog வேணும், நாங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், என் ஹஸ்பண்ட் எனக்காக என்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்காக vlog ஷூட் பண்ணாமல் வருவேன்னா உங்களுக்காக கொஞ்சம் வெயில் தானே, வெளியில் பீச்சுக்கு போனனால வெயிலாக இருக்கும், கொஞ்சம் நேரம் அங்கே ஏசியில் உட்காந்து அழகாக ஷூட் பண்ணலாம்னு நினச்சி நான் ஷூட் பண்ணேன். நிஜமாக நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லை விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். அது ஒரு vlog-ஆ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நாங்கள் என்ன வாங்கினேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேராக பக்கத்துலேயே வந்து ஏதாவது ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கான்னு அவங்ககிட்டயே நான் விசாரித்தேன். அவங்க 2-3 ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க. அதில் வந்து பைரேட்ஸ் தீம் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொன்னாங்க. சிறுசேரியில் சோழிங்கநல்லூர், சாரி சோழிங்கநல்லூர் சிக்னல் பிளாக் பேர்ல் பிளாக் பேர்ல்னு ஒன்று தெரியல அது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அது வந்து பைரேட்ஸ் ரெஸ்டாரண்ட், பைரேட் தீம் ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்காங்க. நானும் இவரும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ட்ரையல் பார்த்துட்டு, ஷர்வின் வந்து நான்வெஜ் வந்து அப்படியே நல்லா ரசிச்சு சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப பெரிய ஃபுடிலாம் இல்லை, நல்லா சாப்பிடுவோம், நிறைய சாப்பிட மாட்டோம், பட் டேஸ்ட் பண்ணி ருசிச்சு சாப்பிடுவோம். ஸோ ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான் 2 பேரும். ஸோ ஓப்பனில் இருக்கா. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே 5:30 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் 11 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஸோ டிராஃபிக்கில் சென்னைக்குள்ளே சுற்றி 5 மணிக்கு குழந்தைங்க விட்டுருச்சு. இப்போ இருந்துச்சுன்னா நேராக சாப்பிட்டு நேராக பீச் போக போகிறோம். இல்லைனா புக் பண்ணிவிட்டு நைட்டுக்கு புக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி எங்கேயாவது வெளியில் சாப்பிட்டு பீச் போயிட்டு வந்து இங்கே சாப்பிட போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளாக் பேர்ல் ரெஸ்டாரண்ட்குள்ளே போக போகிறோம். வாங்க போகலாமாஜி. போகலாம். நல்லா இருக்கா ஃபுட், எப்படி இருக்குன்னு ரிவ்யூவும் கொடுக்குறோம். இன்றைக்கி ரிவ்யூ தலை இவர் தான். இவர்கிட்ட நம்ம இன்றைக்கி பொறுப்பை விட்டுடலாம். அவர் தான் ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போகிறாரு. என்னப்பா கொடுக்குறீங்களா? சாப்பிட முடியல இல்லப்பா. சரி, ஓகே, போலாம் வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். அந்த மெயின் பில்டிங் பிளாக்கோடைய சைட்ல இருந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்படிதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. அங்கே வந்து டைன் வந்து ஓப்பன் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே தான். 7 o'clock எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸாக்டாக 7 o'clock வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 600 and something ஆகுது ஃபார் வெஜிடேரியன் புஃபே. அண்ட் நான் வெஜிடேரியன் புஃபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 and something. அந்த அந்த சில்லற அமௌண்ட் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. 600 + 700 ஆகுது. அது எவ்வளோ அமௌண்ட்ன்றதுலாம் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறனால கொஞ்சம் டார்க்காக தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் 5:30 தான் ஆகுது. நமக்கு 6:30க்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்காக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சான்ஸே இல்லை. பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் மூவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இன்டீரியர். எத்தனை பேருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தெரியும் ஆல்ரெடி அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்குது. லைட்டிங்கு, அந்த போட் ஷேப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே போயிட்டு நாங்கள் முதல்ல ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு பஃபே டைப் வேறு, நமக்கு வேண்டியதை சாப்பிட்லாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இந்த ரெஸ்டாரண்ட் பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். புஃபே அப்படின்றதுனால தேவையான ஃபுட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், தேவையில்லைன்றதை வச்சிடலாம். ஸோ வேஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து வாய்ப்பில்லை. தேவையானது மட்டும் நம்ம அளவாக எடுத்துக்கலாம். அண்ட் என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் அங்கே இருக்க போது, நமக்கு பிடிச்சிருக்காங்க, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் சாப்பிட்டு நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ அப்படியே காத்தார நாங்கள் வந்து வாக்கிங் போக போகிறோம். சிட்டிக்குள்ளே நாங்கள் நடந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்து வாக்கிங் பண்ணி பேசி பஸ்ஸில் போய் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து பிளாக் பேர்ல் ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கனால, இன்னும் டைம் இருக்கனால சும்மா அப்படி வாக்கிங் ஸ்ட்ரீட்ஸில் வந்து வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான். ஆக்சுவல் பிளான் வந்து பீச் போகலான்னு தான் பிளானு. பட் வந்து பீச் போக முடியுமான்னு தெரில. ஏன்னா வந்து இப்போ நான் கிளம்புனா கூட, இங்கேருந்து கிளம்புனா கூட எங்களுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு 1 hour ஆகிடும். ஒரு 45 minutes தான் ஆகிடும் டிராஃபிக்கில். ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ண முடியாது. போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் இங்கே ஒரு 9-10 மணிக்கு வந்தோம்னால வேலைக்கு ஆகுமான்னு தெரியல. ஸோ பீச் எப்போனாலும் போய்க்கலாம். பீச் முக்கியமா, பூவா முக்கியமான, பூவா தாங்க முக்கியம். நாங்கள் ஒரு பெரிய லைக் ஃபுடீஸ், நல்ல ஃபுடீஸ். ஸோ வயிறு தானுங்க முக்கியம், சாப்பாடு தானுங்க முக்கியம். ஸோ எனர்ஜி சாப்பாடு முக்கியம்தான். ஸோ அதில் நான்வெஜ் இல்லையா. ஸோ வந்து நாங்கள் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த தெருவு 2 சுற்றிட்டு திரும்பி வந்துடுறோம்ல, வாக்கிங் மாதிரி போக. நவரா பீச்லேயும் போய் எனக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு வீடியோ ஜீன்னு சீக்கிரம்னாரு. கடை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணேன். ஸோ அங்கேயுமே நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு.
அண்ட் இப்போவும் சாப்பிடலான்னு பார்த்தா பீச்சுக்கு போகலாமான்னு பார்த்தாக்கா பீச்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் சாப்பாடு ஷூட் பண்ண முடியாது, உங்களுக்கு டைம் ஆகிடும். க்ரௌட் வந்துடும், ஏன்னா அது ஐடி ஏரியான்றதுனால க்ரௌட் இருக்கும் போது நம்ம ஷூட்டும் பண்ண முடியாது, அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கணும். பீச்சுக்கு போனேன் இங்கே பாருங்க, அப்படியே தலைமுடியெல்லாம் பறக்க காற்று இருக்குது, நல்ல கிளைமேட். 5:30க்கு வெயில்லாம் இல்லாமல் சட்டில் அந்த சாயங்கால வெயிலோட இருக்குது. வெயிட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். அப்படியே வாசல்லையே பார்த்தீங்கன்னா பிளாக் பால் வாசல்லையே மேக்ஸ் இருந்துச்சு. ஷர்வின் குட்டிக்கு ஒரு குட்டியாக 2 டிஷர்ட் எடுத்தோம். அண்ட் எனக்கு கொஞ்சம் வந்து லெகின்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. குட்டி ஷாப்பிங் பண்ணோம், தேவையானது மட்டும் தான் ஷாப்பிங் பண்ணேன். பெருசாக ஷாப்பிங் அவளுக்கு காட்டுற அளவுக்கு இல்லை, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு குட்டி பேக், ஸோ கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா பசியோடு இருக்கும், கொலை பசியில் இருக்கும். நல்லா சாப்பிட போகிறோம், நானும் வர போகிறோம். 6:45 ஆகிடுச்சு. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும், வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நைட்டில் இப்படி தான் லைட்டிங்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு போட் மாதிரியே இருக்குது. நான் உள்ளே என்டர் ஆகிட்டேன். இப்படி தான் இருக்குது. பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் படம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஷிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ உள்ள ஆம்பியன்ஸ் அப்படி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரம் மியூசிக் வேறு போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து கிட்டார் எடுத்துகிட்டு வந்து அழகாக மைல்டாக சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்குள்ளே தலையும் கையும் விட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா அந்த ஷிப் பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் மூவியில் வரக்கூடிய தீம்ஸ், அந்த ஆம்பியன்ஸ், அந்த மாதிரி பிக்சர்ஸ், இமேஜஸ், அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. நிறைய இடத்துல அந்த மீன் வலைகள், நெட்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பிக்சர்ஸ்லாம் அதிகமாக இருந்தது. இங்கேயே பாருங்க, இந்த இமேஜ், இந்த எலும்புக்கூடுக்கு பின்னாடி பாருங்க, அது அப்படியே போட் மாதிரி தான் இருக்கு. ஸோ லைஃப் சேவர் போட் இருக்கும் இல்லைங்களா ஷிப்பில், அது மாதிரி தான் இருக்குது. எலும்புக்கூடலாம் பாருங்க எப்படி இருக்குது. ஸோ அந்த போட்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே ஃபீல். நிறைய பேரை வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரியே, அவங்க பயப்படுற மாதிரியான இமேஜ், கொஞ்சம் நேச்சுரல் லுக் கூடயே இருந்துச்சு. அப்புறம் நான் தான் இந்த கொள்ளை குட்டி தலைவி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி மாற்றி உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், இமேஜஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், காமெடி பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன். பிகாஸ் 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா. பட் நான் வந்து ஸ்பெஷலாக பெர்மிஷன் கேட்டு, உங்கள் பார்க்காதவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வரும், சம்மரில் வந்து நீங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக நான் ஸ்பெஷலாக பெர்மிஷன் கேட்டேன். ஸோ 6:30க்குலாம் எங்களை உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. பாருங்க, மீன்லாம் வலையில பிடிச்சி வச்சிருக்க மாதிரியே இருக்கு. ஆக்டோபஸ் பாருங்க, செம்மையா பெருசா நிக்குது, அதோடைய கால்கள் மேல ப்ரொஜெக்ட் ஆயிருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா பார்த்து டீடைலிங், லைட்டிங், அதுக்குள்ள இருக்க இமேஜஸ், ஸ்டாச்சூஸ் எல்லாமே அவ்வளோ அழகா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு மட்டும்தான் இவ்வளோ அழகானா இல்லைங்க, ஃபுட்டுமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சின்ன குழந்தை கூட நல்லா மென்னு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நான்வெஜ்மே, எந்த வகையான நான்வெஜ் எடுத்திருந்தாலும் எல்லா நான்வெஜ்மே நல்லா வெந்து இருந்தது. காரம் வந்து அதிகப்படியான காரமும் இல்லாம குறைந்த காரமும் இல்லாம கரெக்டான லெவல்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையா நான்வெஜ்லாம் நான் எல்லா இடத்துலயும் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் சூஸியான ஆள். அங்க பாருங்க, நெருப்பு கீழே குபுகுபுன்னு எரியிற மாதிரி இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலயும் தீம் எல்லாம் பாருங்க, அட்டகாசமா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். வெஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 600 and something 700 அமௌண்ட், அன்லிமிட்டெட் வெஜ் புஃபே. நான்வெஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 700 to 800 தான், 700 அதுதான் வந்து அன்லிமிட்டெட் நான்வெஜ் புஃபே. நான்வெஜ் புக் பண்ணுவாங்க, வெஜ்லயும் ஏதாவது ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஸ்டார்டர்ஸ், அவ்வளோ மெயின் கோர்சஸ், அவ்வளோ சூப்ஸ், அவ்வளோ வகையான டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சிக்கன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. அன்லிமிட்டடாக கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம போதும்னு சொல்கிற வரைக்கும் எத்தனை வாட்டி கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ப்ரானு, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாமே, எக் எல்லாமே கரெக்டான அளவில், கரெக்டான காரத்தில், கரெக்டான பதத்தில் சூப்பராக வெந்திருந்துச்சு. மட்டன்லாம் வந்து அப்படியே வழுக்கிட்டு ஓடுதுங்க, அந்த அளவுக்கு வெந்திருந்துச்சுங்க. எனக்கு ஒன்று தான் வந்து ஸ்டார்டரில் ஃபிஷ்ஷில் வந்து லைட்டாக அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருந்தது. ஏன்னா அது வந்து சூடாக இருக்கணும்னு ஆவி கட்டி வைக்கிறாங்க, அதனால அந்த ஸ்மெல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் சூஸியாக நான்வெஜ் சாப்பிட்றாள், நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்றாள் இல்லைன்றதுனால எனக்கு அந்த மாதிரி தோணுச்சோ என்னமோ தெரியல. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. பீஸா, பாஸ்தாஸ், சாட் ஐட்டம்ஸ்லேருந்து, பானிபூரியிலேருந்து, சாட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் அவ்வளோ இருந்துச்சு, ஃப்ரூட் சாலட்ஸ் இருந்துச்சு, வெஜிடபிள் சாலட்ஸ் இருந்துச்சு, எக்கச்சக்க வெரைட்டிஸுங்க. தயிர் சாதம் கூட சூப்பர் வர்த்தமணி நான் சொல்லுவேன். நல்லா இன்னைய வந்து செமையா என்ஜாய் பண்ணோங்க நாங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. நாங்கள் வந்து ஃபுட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதெல்லாம் கலையுது, காற்று செம்மையாக கலகலன்னு வீசுது. அவங்க சொல்லுவாங்க ஃபுட் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நான்வெஜ் தான் நாங்கள் எடுத்தது. நான்வெஜ்ஜில் வந்து எல்லாமே நல்லா குக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாமே சாஃப்டாக இருந்துச்சு. கார்த்திகாவுக்கு வந்து கறிலாம் வந்து
கொஞ்சம் கடிக்க முடியலனாலே ஐயோ என்ன கறியோ தெரியலையேன்னு பயம் வந்துடும். ஆமா, வெளியில நான்வெஜ் நான் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவேன், சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்து எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக கரெக்டான குக்கிங். அதாவது ஃபிஷ் வந்து கரெக்டாக குக் ஆயிருந்துச்சு, சிக்கன் கரெக்டாக குக் ஆயிருக்கு. அந்த இதுக்கு என்ன பதம் இருக்கணுமோ அது மாதிரி கரெக்டாக குக் பண்ணியிருந்தாங்க. ஸ்பைசஸ் மசாலாஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப மசாலா அதிகமான மசாலாவாக தெரியல. சில ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து பயங்கரமாக மசாலா தெரியும் சில இதில் மசாலா பெருசாக தெரியல. கரெக்டாக மசாலாவோட அளவு கரெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு விஷயம். ஒரு ஃப்ளஷ்மே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ப்ரானாக இருக்கட்டும், மட்டன், சிக்கன் எதாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஆனால் ஹை ஸ்பைஸ், நிறைய ஸ்பைஸை போட்டு மசாலா வாசனை அது இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸ்பைஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் வந்து நிஜமாவே நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மெயின் கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. சில இது வந்து வெஜ் வந்து நாங்கள் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டோம். தயிர் சாதம் அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு. தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, பாய்.